வளிமண்டல திணைக்களம் விடுவித்துள்ள எச்சரிக்கை. ஆளுநருக்கு வியப்பை ஏற்படுத்திய விஜய். பிக்குவின் முக்கிய முகம் சுளிக்கும் செயல். யாழ் போதனா மருத்துவமனையில் தீ விபத்து, மருந்து தட்டுப்பாடு ஏற்படுமா? புறப்பட தயாரான விமானம் மீது மோதி நபர் ஒருவர் உயிரிழப்பு. தங்கத்தின் விலையில் மீண்டும் அதிரடி மாற்றம். இலங்கையைச் சூழவுள்ள வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தாழ்வு நிலை காரணமாக நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கையை விடுவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல தளர்வு நிலை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி நாளை இலங்கைக்கு அருகாமையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பரப்புகளிலும் வங்காளக்கடலில் ஆழமான கடற்பகுதிகளிலும் பலத்த காற்று வீசக்கூடும். இதன் காரணமாக இப்பகுதிகளில் கடல் மட்டம் மிக கொந்தளிப்பாக காணப்படும். அடுத்த 168 மணத்தியாலங்களுக்குள், அதாவது சுமார் 7 நாட்களுக்குள் இந்த தொகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வளிமண்டல தரவுகள் தெரிவிக்கின்றன. தொடர் இழுபறி நிலைக்கு மத்தியில் இன்றைய தினம் தாவேக தலைவர் ஜோசப் விஜய் பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் இந்தியாவில் தமிழ்நாட்டை தாண்டி இலங்கையிலும் தாவேக தொண்டர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நம் நாட்டிலும் மக்கள் வெடிவெடித்து இந்த விடயத்தை கொண்டாடும் முகமாக தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக தாவேகாவின் தலைவரும் விஜய் பதவியேற்க ஆளுநர் அழைப்பு விடுவித்துள்ளார். இது தொடர்பாக உத்தியோகபூர்வ அறிவிப்பு விஜயின் கைகளில் ஆளுநர் கையளித்துள்ளார். இந்நிலையில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக தினம் பதவியேற்கும் விஜய் எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு முன்பதாக அவர் தனது கட்சிக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநரின் உத்தியோகபூர்வ அறிவிப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. முதல் முறையாக தேர்தலை சந்தித்து 108 தொகுதிகளை கைப்பற்றி வரலாற்று சாதனையை படைத்திருந்தது தமிழக வெற்றி கழகம். இதனைத் தொடர்ந்து அவரது பதவியேற்பு நிகழ்வையும் ஆவலோடு தமிழகமே எதிர்பார்த்திருந்த நிலையில் அதில் பெரும் பான்மை இல்லை என்ற சிக்கல் நீடித்து வந்தது. இவ்வாறான நிலையில் தற்போது 120 இடங்களுடன் ஆளுநரை சந்தித்த நிலையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உச்சகட்ட கொண்டாட்டத்துடன் காலை 10 மணிக்கு பதவியேற்க உள்ளார் விஜய். அதே நேரம் பொருளாதார பிரச்சினைகளும் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இலங்கை தேர்தல் ஒருவரின் செயல் முகம் சுளிக்க வைத்துள்ளது. சிறுமியொருவரை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட அட்டமஸ்தானாதிபதி பலேகம ஹேமரட்ன தேரர் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராயபக்ச மற்றும் கோட்டபாய ராயபக்ச இருவரின் வீழ்ச்சிக்கு பசில் ராயபக்ச முக்கிய காரணம் என முன்னாள் அமைச்சர் வாசுதேவ ராணியக்கார தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் பிரபல வானொலி சேவை ஒன்றுக்கு வாசுவுடன் நடத்திய அரசியல் கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் குறிப்பிடத்தக்கதாவது, மஹிந்த ராயபக்ச தனது நெருங்கிய நண்பர் நாட்டில் அன்று தொழிலதிபர் உரிமைக்காக செய்த ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பாத யாத்திரைகளுக்கு மஹிந்த எங்களுடன் இணைந்து பூரண ஒத்துழைப்பு வழங்கிய இடதுசாரி கொள்கையில் செயற்பட்டவர். மஹிந்த ஜனாதிபதியாக பின்னரே அவர் பசிலின் பிடிக்குள் அகப்பட்டு கொண்டார். குறிப்பாக சொல்லப்போன பசில் ராயபக்சாவால் மஹிந்த சிறை பிடிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் அனைத்து பிரச்சனைகளும் உருவானது. பசில் மஹிந்தாவின் இடதுசாரி கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டவர். அதன் தாக்கம் மஹிந்தா அழிவுக்கு கொண்டு வந்து சென்று விட்டது. அதே போல கோட்டபாய ராயபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் எரிவாயு கொள்வனவு டென்னை அமெரிக்க நிறுவனத்துக்கு முழுமையாக வழங்க வேண்டும் என்று பசில் தெரிவித்தார். நாங்கள் அது ஆபத்தானதை செய்ய வேண்டாம் என கம்பன்பில வீரவம்ச ஆகியோர் நமக்கு எதிரான செய்தியாளர்கள் மாநாடு நடத்தினார்கள். அதன் பின்னர் அவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அப்போது நான் மட்டும் ஏன் இருப்பதென நினைத்து நானும் அமைச்சரவையில் இல்லை என்று அறிவித்தேன். அதன் ஆரம்பம்தான் அமைச்சரவையில் குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் மஹிந்த ராயபக்சவிடம் இந்த நிதி அமைச்சுக்களை பகிர்ந்து கொண்டார். ஏனென்றால் அவருக்கு பிடிக்காத திட்டங்களை நிராகரிப்பதற்காக. நிதியமைச்சகம் விருப்பமில்லாத எந்த திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த முடியாது. இவ்வாறே பசிலின் ஆட்டம் தொடர்ந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு சொத்து ஏப்ரல்
2026 மாத இறுதி வரை மீண்டும் 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு கீழ் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. இலங்கை வங்கியின் அண்மைக்கால அறிக்கையின்படி கடந்த மார்ச் மாத இறுதியில் 726 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்ட மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு ஏப்ரல் மாத இறுதியில் 6759 பில்லியன் டாலர்களாக குறைவடைந்துள்ளது. கையிருப்பின் முக்கிய அங்கமாக அந்நிய செலாவணி கையிருப்பு 6.8 பில்லியன் டாலர்களிலிருந்து 6505 பில்லியன் டாலர்களாக வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. மேலும் நாட்டில் தங்க கையிருப்பு சிறிய அளவில் சரிவை சந்தித்துள்ளது. மார்ச் மாத இறுதியில் 222 பில்லியன் டாலர்களாக இருந்தது. ஏப்ரலில் 219 மில்லியனாக குறைவடைந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலான காலப்பகுதியில் முதல் முறையாக 2006 பிப்ரவரி மாதத்தில் இலங்கையின் கையிருப்பு 7284 பில்லியன் டாலர்களாக எட்டி பெரும் மைல்கல்லை கடந்திருந்தது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலான காலப்பகுதியில் முதல் முறையாக 2026 பிப்ரவரி மாதத்தில் இலங்கையில் கையிருப்பு 7184 பில்லியன் டாலர்களை எட்டி பெரும் மைல்கல்களை கடந்திருந்தது. இருப்பினும் மார்ச் மாதத்தில் 3.5% சரிவை சந்தித்த கையிருப்பு தற்போது ஏப்ரல் மாதத்திலும் தொடர்ச்சியாக 2வது முறையாக வீழ்ச்சியை கண்டுள்ளது. பொருளாதார நிபுணர்களின் கருத்துப்படி வெளிநாட்டு கடன்களை திருப்பிச் செலுத்துதல் மற்றும் இறக்குமதி செலவுகள் போன்ற காரணிகளே இந்த தொடர் சரிவுக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாண போதனா மருத்துவமனைக்கு தேவையான மருந்துகளை மத்திய சுகாதார அமைச்சில் கீழிருக்கும் மருந்து விநியோக பிரிவிலிருந்து வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் டி சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதனால் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை வழங்குவதில் எவ்வித சிக்கல்களும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அழிவடைந்த மருந்துகள் குறித்து கணக்கெடுப்புகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் மருந்தக களஞ்சிய சாலையில் நேற்று அதிகாலை தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. நீண்ட நேர போராட்டத்துக்கு பின் தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் மருத்துவமனைக்கு தேவையான மருந்துகளை உடனடியாக பெற்றுக்கொள்ளவும் களஞ்சிய சாலையை உடனடியாக புறணமிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார். தீ விபத்துக்குள்ளான மருத்துவமனையில் களஞ்சிய சாலையில் நேரில் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மருத்துவமனையில் மருந்து களஞ்சியப்படுத்துதல் ஏற்பட்ட தீ விபத்தினால் களஞ்சிய சாலையிலிருந்த 60% அதிகமான மருந்துகள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதாக போதனா மருத்துவமனையின் முன்னாள் பிரதி பணிப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார். டென்வர் விமான நிலையத்தில் ஓடுபாதையில் அத்துமீறி நுழைய முயன்ற நபர் மீது விமானம் மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளார். சனிக்கிழமை நள்ளிரவில் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்புகளை அத்துமீறி கடந்து ஓடுபாதையில் நுழைந்து அடையாளம் தெரியாத நபர் புறப்பட தயாராக இந்த விமானத்தின் மீது மோதி உயிரிழந்தார். பிராண்டியர் ஏர்லைன்ஸ் விமானம் தொடர்புடைய இந்த விபத்து தொடர்ந்து விமானத்திலிருந்த பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டார்கள். ஓடுபாதைக்குள் அத்துமீறி நுழைந்த நபர் விமானத்தின் பாதுகாப்பு வேலிகளை தாண்டி குதித்து உள்ளே நுழைந்துள்ளார். பிராண்டியர் விமானம் 43-45 லாஸ் ஏஞ்சலை நோக்கி புறப்பட போது அத்துமீறி நுழைந்த நபர் 17L ஓடுபாதையை கடக்க முயன்றதை அடுத்து விமானம் மோதி இழந்துள்ளார். நபர் ஒருவர் மீது விமானம் மோதியதை உணர்ந்த விமானி உடனடியாக விமானத்தை நிறுத்தியுள்ளார். மேலும் மோதலை தொடர்ந்து விமானத்தின் என்ஜினில் தீப்பிடித்துள்ளது. விபத்தில் சிக்கிய விமானத்தில் 124 பயணிகளும் 7 விமான ஊழியர்களும் இருந்த நிலையில் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டார்கள். துர்வஷ்டவசமாக விமானத்திலிருந்து வெளியேறும் போது 12 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. விமானம் மோதி விழுந்த நபர் யார் என்பது இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. ஆனால் அவர் விமான நிலைய ஊழியர் இல்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கு இடையிலான நிலவி வரும் எல்லை போர் காரணமாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அகதி முகாம்களில் தஞ்சம் உயர்ந்துள்ளார்கள். தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் நடந்த போதிலும் எல்லையில் நிலவும் பதட்டமான சூழ்நிலை காரணமாக மக்கள் தங்களின் வீடுகளுக்கு திரும்ப முடியாத நிலை ஏற்படுகிறது. கம்போடியா உள்விவகார அமைச்சகத்தின் தரவுகளின்படி இந்த மாதம் வரை சுமார் 34,440 பேர் இடம்பெயர்ந்தோருக்கான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இதில் 11,355 பேர் சிறுவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் இருமுறை வெடித்த இந்த மோதலில் இரு தரப்பிலும் டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள். மேலும் தாய்லாந்து நடத்திய வான்வழி தாக்குதல்கள் காரணமாக பல கிராமங்கள் உருக்குலைந்துள்ளன. முகாம்களில் உள்ள சிறுவர்களிடையே பாடசாலையை விட்டு விலகும் விகிதம் கணிசமாக அதிகரித்துள்ளது. இடம்பெயர்ந்த பல குழந்தைகள் பாடசாலைக்கு செல்லாமல் வீட்டு வேலைகளில் ஈடுபட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக உயர்வடைந்துள்ள பெட்ரோல் விலை மாணவர்களின் தூரத்தில் உள்ள பாடசாலைகளில் செல்வதை சவாலாகவும் மாற்றிக்கொண்டது. போர் மீண்டும் தொடங்கும் என்ற வதந்திகளால் சிறுவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள்.
எல்லையில் உள்ள பல கிராமங்களை தாய்லாந்து ராணுவம் முன்வேலிகள் கொண்டும் மற்றும் பெரிய கொள்கலங்கள் கொண்டும் மறைத்து ஆக்கிரமித்து வருகிறது. மறுபுறம் கம்போடிய ராணுவ பாதுகாப்பு காரணங்களாக மக்கள் தங்களின் விளைநிலங்களுக்கு செல்வதை தடுத்து இதனால் விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை சேகரிக்க முடியாமல் வருமானத்தை இழந்துள்ளார்கள். தொடர்ச்சியாக போர்களினால் நிறைவடைந்துள்ளது. 1960களில் வியட்நாம் போர் பாதிப்பு, கெமேஜூட் ஆட்சி மற்றும் சிவில் போர் என பல மோதல்களை கண்ட கம்போடிய மக்கள் தற்போது மீண்டும் ஒரு எல்லை போரினால் தங்களுடைய நிம்மதியான வாழ்க்கைகளை தொலைத்திருக்கிறார்கள். அமைதிக்கு நன்றி என்ற வாசகங்கள் இங்கு நிறைந்திருந்தாலும் எல்லையில் இருந்து துப்பாக்கி சத்தங்கள் அவ்வப்போது கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது என உள்ளூர் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4715 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. அதே நேரம் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 80.39 டாலர்களாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. குறித்த புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த 28ஆம் தேதி ஆரம்பமாகி 12 நாட்கள் அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்றைய தினத்துடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் 1ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அகழ்வு பணிகளின் போது ஒரு மனித எலும்புக்கூட்டு தொகுதி புதிதாக அடையாளம் காணப்பட்டதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 5 கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் 261 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதைகுழிக்குள் அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகள் ஒன்றில் மண்டையோடின் பகுதி மாத்திரம் வெளியில் தெரிந்த நிலையில் அது இன்னும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 12 நாட்களாக நடைபெற்ற 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது 21 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அத்துடன் புதைக்குழிகளிலிருந்து மூக்குத்தி, நாணய குத்திகள், ஆணிகள், மஞ்சள் நிற வளையல் துண்டுகள் உள்ளடங்களாக 17 பிற பொருட்கள் மீட்கப்பட்டு அவை நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 1ஆம் தேதி மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அந்த பணிகள் இடம்பெறும் பகுதிகளில் சுத்தம் செய்யும் பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.